முருகனின் பாதம் பதித்த மலை. நோய் தீர்க்கும் தீர்த்தம். அதிசயங்களின் சங்கமம் தீர்த்தகிரி. முருகனின் புகழ்பெற்ற மலைக்கோயில்களில் ஒன்று தீர்த்தகிரி. நம்பிக்கையோடு இந்த மலையின் மீது ஏறிச் சென்று வழிபட்டால் தீராத நோய்களும் மனக்கவலைகளும் விரைவில் நீங்கும். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பாலாற்றின் தென் கரையில் புதுவசூர் எனும் கிராமத்தில் மலைமீது அமைந்துள்ளது தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் கோயில். வேலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும். ரத்தினகிரி முருகன் ஆலயத்துக்கு மேற்கே 4 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த தலம். 222 படிகள் உள்ளது. படியேறும் போது 10 படிகள் ஏறியதுமே வலதுபுறம் முருகனின் திருவடி தரிசனம் கிடைக்கிறது. இடது புறம் கன்னிமார்கள் சன்னதியும் காட்சி தருகிறது. வள்ளிக்கும் முருகனுக்கும் இங்கு சம உயரத்தில் சிலை அமைந்துள்ளது. வள்ளியை காதலித்து மணந்த முருகன் தன் மனைவிக்கு சமமான இடம் தந்திருக்கிறான். தன்னில் பாதியாக மனைவியை கருதி அவளுக்கு உரிய மரியாதையை தர வேண்டும் என்று காண்பிக்கிறான் குமரன். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் அவ்வையிடம் சொல்லாடல் புரிந்த தலம் இது என்கிறார்கள். இதை பறைசாற்றும் விதமாக இங்கு மூலவர் சந்நிதிக்கு எதிரே மிகப் பெரிய நாவல் மரம் ஒன்று அமைந்திருப்பதை காணலாம். அருகில் ஆலமரத்தின் அடியில் ஒரு பாறையின் கீழ் இன்றும் சுனை நீர் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. இதனாலேயே இத்தலம் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலுக்கு முன்பு 92 அடி உயரத்தில் உலகிலேயே 3வது அதிக உயரமுள்ள மிகப்பிரமாண்டமான முருகன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. பத்துமலை முருகன் சிலையை வடிவமைத்த திருவாரூர் ஸ்தபதி இந்த சிலையையும் வடிவமைத்துள்ளார். முருகன் சிலையின் பிரமாண்டமான திறப்பு விழா ஜூன் 8, 2025 அன்று நடைபெற்று உள்ளது. சிலையின் ஒவ்வொரு விவரமும் குறியீட்டு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. தோரணை, முகபாவனை, ஆயுதம், வேல் அல்லது ஈட்டி மற்றும் உடை ஆகியவை பண்டைய தமிழ் கோயில்களில் காணப்படும் பாரம்பரிய உருவப்படங்களை பிரதிபலிக்கின்றன. இந்த உயர்ந்த அமைப்பு பாதுகாப்பு, தைரியம் மற்றும் தீமைக்கு எதிரான நன்மையின் நித்திய சக்தியை குறிக்கிறது. உயரமான பீடத்தில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளதால் பல மைல்களுக்கு அப்பால் இருந்தும் தெளிவாக தெரியும். யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளையும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மேல்நோக்கி பயணம் செய்ய ஊக்குவிக்கிறது. சமீபத்தில் திறக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான சிலை தீர்த்தகிரி முருகன் கோயிலை வேகமாக வளர்ந்து வரும் புனித யாத்திரை மையமாக மாற்றியுள்ளது. உள்ளூர் மக்களால் ஏற்கனவே போற்றப்பட்டாலும் இந்த இடம் இப்போது ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை வரவேற்கிறது. சிலையின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் பின்வருமாறு. கருணை மற்றும் வலிமையை வெளிப்படுத்தும் விரிவான முகபாவனை. வேல், ஈட்டி எதிர்மறையின் அழிவை குறிக்கிறது. சிக்கலான விவரங்களுடன் செதுக்கப்பட்ட கிரீடம் மற்றும் ஆபரணங்கள். பக்தர்கள் நடந்து சென்று பிரார்த்தனை செய்ய அனுமதிக்கும் நடைபாதை மேடை.